கருத்தரங்களில் முதல் பேச்சாளராக நம்மளுடைய என்னுடைய உயிர் நண்பரான நெருங்கிய மனிதரான அதாவது ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் அதாவது எல்லை மனதோடு இருக்கக்கூடிய மணிவேல் ஐயா அவங்கள முதல் பேச்சாளராக வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது அவர் பேச எடுத்த தலைப்பு வந்து 4ஆம் பாவத்தை பற்றி ஐயா அவங்க பேசுகிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாவத்தை அருமையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜோதிடத்தில் இருக்கிற கருத்துக்களை தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து இது மாதிரி வெளிப்படையாக பேசுகிறவங்கள பிடிக்கிறது இல்லை, விளம்பரமாக பேசுகிறவங்கள தான் பிடிக்குது. சரிங்களா? ஆனால் இவர் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் ஜோதிடத்தை நேசித்து பயணிக்கிறார். அதனால் இவர் கருத்துக்களை கூர்ந்து கவனிக்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கிறேன். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பெறை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவதுங்க லக்கணம், அதாவது லக்கணத்துக்கு 4ஆம் இடம். இப்போ உள்ள மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, அப்போ 4ஆம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து சுகம்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். இன்றைக்கி மக்கள் அனைவரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா ஒரு சொகுசான கார் இருக்கணும், சொகுசான வீடு இருக்கணும். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன கவலைப்படுறாங்க, நம்ம ஒரு சொந்தமாக வீடு கட்ட மாட்டோமா, நமக்கு ஒரு அந்த கொடுப்பினை இல்லையா இறைவா அப்படின்னு தான் சாதகம் பார்க்கவே வர்றாங்க. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து பாருங்கள், வீடு வாங்கிக்கிறாங்க, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 பேர் 5 பேர் ஃபேமிலியில் வரும்போது ஒரு சொகுசாக ஒரு கார் வாங்கிக்கணும், சொந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நல்லது கிடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மனநிலையெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஆனால் அதை நான் எங்களோட சாதகம் பார்க்க வர அனைவர்கிட்ட நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவீங்கன்னா, லக்கணத்துக்கு 4ஆம் இடம். அப்போ அந்த சாதகம் பார்க்க ஃபேமிலி வர்றாங்க. ஃபேமிலி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சாதகம் கொண்டு வருவாங்க. அந்த 5-6 சாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க கடைசி பையன் சாதகம் பேசலாமா, அது பேசுனா செய்யுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்போ கடைசி பையன் சாதகம் அவங்களே சொல்கிறாங்க, கடைசி பையன் சாதகம் பேசுங்க, அப்படி தான் பேசுனா நல்லா வருது தெளிவாக வருதுன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க, நாங்களும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸு சொல்லும்போது எப்படின்னா, பேரண்ட்ஸு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அம்மா ஒன்றும் உங்களோட திசை புத்தி அந்தர சுச்சுங்கிறது வேற, உங்களோட இப்போ 4 சாதகம் 5 சாதகம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, கடைசி பையன் சாதம் பேசுனா கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து உங்களுடைய சாதகத்தில் திசை புத்தி அந்தர சூச்சம் வேறும், உங்கள் வீட்டுக்காரோட சாதகத்தில் பார்த்தீங்கன்னா திசை புத்தி அந்தர சூச்சமும் வேறும். அப்படி ஓடும்போது எப்படிமா செட் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு பார்க்குறோம், இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரருக்கு அவர் சாதகத்தில் பார்க்கும்போது வருமானம் என்ன இருக்குது, வீடு கட்டலாமா வண்டி வாகனம் வாங்கலாமாங்கிற அந்த கணக்கு எடுக்கலாம். அதே நேரத்துக்கு உங்கள் சாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட திசை புத்தி அந்தரம் சூச்சமெல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாங்கலாமா, அதில் தடையை கொடுக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே பாருங்கள், உங்கள் பொண்ணோட சாதத்தில் பாருங்கள், அதில் என்ன உங்கள் அந்த பொண்ணோட சாதத்தில் திசை புத்தி அந்தரம் சூச்சம் என்ன பண்ணுது, அதுக்கு என்ன மாதிரி இப்போ நம்ம வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, காரு வண்டி வாங்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது அதை சொல்லும். அப்போ குடும்பத்தில் வந்து யாருங்க தலைவர் தலைவி. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்கள் சாதத்தை மெயினாக பாருங்கள், உங்கள் சாதத்தில் தான் பத்திரம் பதிவாயிருக்கு. உங்கள் பசங்க பிள்ளைங்க கடைசி சாதத்தை பேசி அதில் வீடு கட்டலாமா கார் வாங்கலாமான்னு கேட்டால் என்னம்மா கேள்வி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ உங்கள் வீட்டுக்கார பேரில் இடம் இருக்குது, அவருக்கு வீடு கட்ட முடியுமா, காரு வண்டி வாங்க முடியுமா, அவருக்கு திசை புத்தி என்ன போயிட்டுருக்கு அதை கவனித்து பார்க்கணுமா. பொதுவாக வந்து கடைசி பையன் சாதம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது வந்து மகா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அவங்க பெரிய பையன் சாதமே கொடுமா, அவர் வேலைக்கு போயிட்டுருக்காருல அவர் சாதத்தை பொதுவாக பார்க்கலாம்னு சொல்லி வாங்கி அந்த பெரிய பையன் சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுது, அவர் சாதகத்தில் 4ஆம் இடம் வேலை செய்தா வீடு கட்டலாமா, அப்பா பேரில் இருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா, காரு வாங்கலாமா, வண்டி வாகனம் வாங்குற அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பையன் சாதகத்தில் பார்த்துட்டு 4ஆம் இடம் அந்த லக்கணத்துக்கு என்ன திசை புத்தி ஓடுது, 4ஆம் இடம் வேலை செய்தா வீடு கட்டலாமா காரு வாங்கலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கணுமா. நம்ம இஷ்டத்துக்கு வந்து எந்த முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க, உங்கள் சாதகத்தை பார்க்குறோம். இப்போ அந்த தம்பிக்கு உங்கள் மூத்த பையன், அந்த பையனுக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு வந்து அந்த பையனுக்கு என்ன திசை புத்தி ஓடுதுன்னு மெயினாக பார்க்கணும். திசையை விட புத்தி தான் வலிமையாக வேலை செய்யும். உடனே நீங்கள் காரு வாங்கலாம் வீடு கட்டலாமான்னு கேள்வி கேட்கும்போது அப்போ அந்த புத்தி தான் டக்குன்னு வலிமையாக வேலை செய்யும். அப்போ புத்தி பார்க்கணும். அம்மாவுக்கு 4ஆம் இடம், அந்த சாதரோட லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மாவுக்கு பையனோட திசை புத்தி சப்போர்ட் பண்ணுதா, வீடு கட்டலாமா கட்ட முடியாதா அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து சொல்லலாம். வாசப்படி எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம்.
அதே நேரத்துக்கு 9ஆம் இடம் அப்பா. அப்பா பேரில் பத்திரம் இருக்குது. அப்பா பேரில் பத்திரம் இருக்கு மேலே. அப்போ அந்த பையனோட திசை புத்தி அப்பாவுக்கு சப்போர்ட் இருக்கா, வீடு கட்டலாமா, வண்டி வாகனம் வாங்கலாமா எப்படிங்கிறத அதை கணக்கெடுக்கலாங்கம்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்பாவுக்கு 4ஆம் இடம் வேலை செஞ்சுன்னா பையனுக்கு வந்து வேலையில் இடமாற்றமோ வேலையில் ஒரு பிரச்சனைக்குள்ளே ஓடும். எப்படி அப்பாவுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடாது, வண்டி வாகனம் வீடு மனை. வீடு கட்டுறாரு அப்பா, அவர் பேரில் பத்திரம் இருக்குது, வீடு கட்டுறாரு. 4ஆம் இடங்கிறது காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சாதகம் சொன்னவங்களாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் 6எல்லாம் வந்து 4 கால் சீவன் விவசாயம் சம்மந்தப்பட்டதில் வந்து அப்போ வந்து மாடு, பசு மாடு, எருமை மாடு, ஆடு, செம்பரி ஆடு, இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் பாரம்பரியத்தில் கணக்கெடுத்துக்கிறாங்க. நானும் பார்த்து கேட்டுக்கிறேன். அப்போ அப்பாவுக்கு 4ஆம் இடம், அப்பா பேரில் பத்திரம் இருக்குது. அப்பாவுக்கு 4ஆம் இடத்துல வீடு கட்டுறாருன்னு வச்சுக்க, பையனுக்கு சிரமம் ஒன்றும், பையனுக்கு பிரச்சனை சிக்கல் வரும். எப்படி வரும்? அப்போ பையனுக்கு 12ஆம் இடம் வருதா, அப்பாவுக்கு 4ஆம் இடம் வேலை செஞ்சால் பையனுக்கு 12ஆம் இடம் வேலை செய்யும். 12ஆம் இடம் வேலை செய்யும்போது என்ன, பையனுக்கு என்ன செய்யும், அவருக்கு பிரச்சனை சிக்கல் வரும். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு, கம்பெனி மாற்றம் வரும், அவருக்கு பிடிக்காத கம்பெனி ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகும், மேனேஜர் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை வரும். அப்போ அப்பாவுக்கு 4ஆம் இடம் வீடு கட்டுறாரு, காரு வாங்குறாரு, அப்பா பேரில் வாங்குறாரு. அப்பா பேரில் வந்து இடம் இருக்குது, வீடு கட்டுறாருன்னா அந்த பையனுக்கு அவரோட பையனுக்கு வந்து என்ன வரும், 12ஆம் இடமாக வரும். அப்போ 12ஆம் இடம் வேலை செஞ்சுன்னு வச்சுக்க என்ன ஆகும், சைனை போகும், தூக்கம் சம்மந்தப்பட்டது. ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும்னா இன்னொரு கம்பெனி மாற்றுறது, வெளிநாடு போகிற மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கும், அவருடைய லைஃப்லேயும் ஒரு சிரமத்தை கொடுக்கும்னு சொல்லுது. அந்த மாதிரி வருமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த பையனுக்கு வந்து அக்கா வருதுங்க, அந்த பையனுக்கு வந்து அக்காவுக்கு என்ன அந்த திசை புத்தி ஓடுது அப்படின்னா அக்கா வந்து 11ஆம் இடம் வரும். 11ஆம் இடத்துக்கு வந்து அதாவது 11ஆம் இடம் அந்த அக்கா பேருக்கு கடை காரு வாங்கலாம், வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டது கட்டலாம் அப்படின்னு கேட்டாலே அக்கா வந்து 11ஆம் இடம், அதுக்கு 4ஆம் இடம் இருந்தால் இவருக்கு 2ஆம் இடமாக வரும். இவருக்கு 2ஆம் இடங்கிறது தன குடும்ப வாக்கு அப்படி சொல்லும்போது இவருக்கு 2ஆம் இடம் வரும்போது இவர் சேலரி, இவர் சம்பளம் எல்லாமே வந்து அவங்க கைப்பற்ற பார்ப்பாங்க. அது வேணும், உன்னுடைய சேலரிலாம் வேணும், அப்போ தான் நம்ம லோன் போட்டு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அக்கா பேசுவாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா பேச மாட்டாங்க, அக்கா வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா நாளைக்கு நீ மேரேஜ் பண்ணுவ அப்படிங்கும்போது வந்து நாங்கள் எல்லாமே பண்ணணும் செய்யணும், அப்போ உன்னுடைய சம்பளம் சேலரிலாம் கொடுக்கணும் அப்படி கேட்பாங்க. இது வந்து அப்படி சரி. அப்போ இந்த பையனு சாதகம் லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மா. அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அம்மா வீடு சொத்து வருமா, எங்கள் அம்மா வீடு வந்து டவுன்லேயே எங்கள் அம்மா பேரில் இடம் இருக்குது, நான் பொண்ணு அல்லவா, எனக்கு அந்த இடத்த கொடுப்பாங்களா, இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எப்படி பாருங்கள், ஒரு பையன் சாதகத்தில் வீடு கட்டலாமா, காரு வண்டி வாங்கலாமா, சொகுசு வாழ்க்கை வருமா எப்படின்னு கேட்குறாங்க. இறைவா நான் என்ன கேளுங்க, நீங்களா வந்து இந்த சாதகம் பார்க்கக்கூடிய அனைவரும் என்னுடைய சொந்தங்கள், எந்த ஸ்டேட்டில் பார்த்து வந்து எங்களோட சாதகம் பார்த்தாலும் பூராமே என்ன சொந்தக்காரங்கள், என் பந்தக்காரங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து நான் இறைவன்கிட்ட வேண்டிக்குவேன், எங்களோட சாதகம் பார்க்க வரக்கூடிய மக்கள் அனைத்து மக்களும், இப்போ இந்த சோதிட கருத்தர் அவங்களுக்கு வந்திருக்கிற அனைத்து மக்களும் அனைத்து சோதிடர்களும் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்குவேன், மன்றாடி எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன். எனக்கு அப்போ எங்களோட சாதகம் பார்க்க வரக்கூடிய மக்களை நான் வேண்டாமல் இருப்பேனா, வேண்டுவேன், கண்டிப்பாக வேண்டிக்குவேன். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, என் பையன் அந்த அம்மாவோட பையன் சாதத்தில் பெரிய பையன் சாதத்தில் பார்க்குறோம், எங்கள் அம்மா சொத்து எனக்கு வருமா அப்படின்னு கேள்வி. அவங்க அம்மா சொத்து வருமானா என்ன கேள்வி, இந்த பையனுக்கு வந்து 7ஆம் இடம் அம்மாயா வரும், அதாவது அம்மாவை பெற்ற அம்மா. இப்போ இந்த பையனோட லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மா, அம்மாவுக்கு 4ஆம் இடம் அம்மா. அப்போ இந்த பையனுக்கு 7ஆம் இடம் வரும். 7ஆம் இடம்னா என்ன சொல்லுங்க, இந்த பையனுக்கு அம்மாயிங்கிறது 7ஆம் இடம். அந்த அம்மாயி பாருங்க ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, அப்படியே எல்லாமே எல்லா விஷயத்துலையும் சரி. அம்மா அப்பாட்ட கூட அந்த பையன் பேச மாட்டார், அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி தான் பேசுவார். நான் இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன், இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், இந்த இந்த பொண்ணோட பழகிட்டு இருக்கேன், எப்படி என்ன செய்யலாமா, ஓகேவா அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார் அம்மாயிட்ட. அந்த அம்மாயி சொல்லுது, அதாவது வந்து தம்பி கண்டிப்பாக நான் உன் பேரில் எழுதி வச்சிட்றேன், எழுதி வச்ச பின்னாடி நீ மேரேஜ் எல்லாமே பண்ணு அப்படின்னு அந்த அம்மா அப்படி சொல்லுது. அப்போ என்ன பாருங்களேன், அது நட்பு 7ஆம் இடம் அல்லவா. அப்போ இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மா, அம்மாவுக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடமாக வருது. இந்த சாதகருக்கு நண்பர் அதாவது அந்த மாதிரி வந்து அம்மாயி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரிங்க இப்போ அந்த அம்மாயிக்கு கணவர்னு சொல்லக்கூடியது வந்து லக்கணமாக வருதா. அப்போ பாருங்கள், அம்மாயிக்கு கணவர் லக்கணமாக வரும்போது அவ்வளோ அம்மாயும் அந்த பேரனும் அவ்வளோ ஒரு ஈர்ப்புத்தன்மையாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த சாதகத்தை 12 கட்டம், அந்த 12 கட்டத்தையும் 27 நட்சத்திரம் 108 பாதமும் நீங்கள் அப்படியே பிரித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மைண்டு தெளிவாக வரும். இங்கே பாருங்கள், 1000 சோசியத்தை படிக்கலாம், 1000 ஆசிரியர்கிட்ட படிக்கலாம், 1000 குருமார்கிட்ட படிக்கலாம். ஆனால் இறைவன் உங்களுக்குன்னு ஒரு பணி தனிப்பட்ட வந்து ஒரு சாஸ்திரத்தை கொடுத்துருப்பார். ஏன்னா அது முறையில் பலம் எடுத்து செய்யலாம்.
என்னங்க நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு இறைவன் கொடுத்துருப்பார். இப்போ நான்லாம் ஏகப்பட்ட ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கிறேன், ஏகப்பட்ட குருமார்களை பார்த்துருக்கிறேன், ஏகப்பட்ட குருமார்கிட்ட வந்து டீச்சர் வாங்கியிருக்கிறேன். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒன்று உருவாச்சு, எனக்குன்னு ஒன்று உதயமாச்சு. நான் அதை வச்சு தான் சாதகம் எடுத்து சாதகம் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் அதாவது என்னுடைய கையில் எதுவும் இல்லை, இறைவன் எனக்கு 2 குடையவே. அப்போ அவர் கொடுத்த எனக்கு வாக்கு 3 குடையும் கொடுத்த வாக்கு, அதனால வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. சரிங்க, அந்த பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடம் மனைவி வருதுங்க. அப்போ அந்த மனைவி வருதுங்க, மனைவி 7ஆம் இடம் சொல்லக்கூடாது. அவர் அந்த பையனுக்கு வேலை நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகி போயிருன்னா, அப்போ 7ஆம் இடம் சொல்லக்கூடாது மனைவி. நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு உணர்வு உள்ள பொண்ணாக வந்து மனைவியே வாய்க்குது. நான் தான் பொருத்தம் பார்த்து முகூர்த்தம் குறித்து எல்லாமே ரெடி பண்ணினேன். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அந்த மனைவிக்கு 4ஆம் இடங்கிறது அம்மா வருதா, அப்போ அது 10ஆம் இடமா வருது. அப்போ 10ஆம் இடமா வரவுடனே அந்த மாமியை வந்த உடனே என்ன ஆயிருந்தேன், அந்த இடம் வாங்கி கல்யாணம் பண்ணியாச்சு. உடனே இடம் வாங்கி மாமியை இடம் வாங்கி வீடு கட்டி அந்த மருமகனுக்கு வந்து என்ன தேவையோ, எப்படி என்ன அந்த மருமகனுக்கு பிடிக்குமோ அத்தனையும் பண்ணுதுங்க. அந்த அம்மா வந்து மனைவிக்கு அந்த தன்னுடைய லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மனைவி, அதுக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடாது அதுக்கு 4ஆம் இடம் அதாவது அந்த அம்மாவுக்கு அம்மா, அதே நேரத்துக்கு இந்த சாதகருக்கு மாமியா. அப்போ மாமியா என்ன சொல்லுது தெரியுமா, மாமியா 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு. அப்போ இந்த மருமகனுக்கு 11ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. 11ஆம் இடம் வேலை செய்யணுன்னே அப்போ அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா மருமகன் பேரில் இடம் வாங்குது, வீடு கட்டி வைக்குது, கார் வாங்கி வைக்குது, அவர் பேரில் ஆர்சி, அவர் பேரில் பத்திரம் எல்லாமே பதிவாகுது. அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. எப்படி படுறாங்க அப்படின்னா, எப்படி காரணம், இப்போ இந்த பையனுக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அம்மா, அதுக்கு 4ஆம் இடம் வந்து அதுக்கு 4ஆம் இடம் அவங்க அம்மா. சரி, இப்போ இந்த பையனுக்கு மாமியா வர்றது வந்து 10ஆம் இடம். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு அந்த அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த பையனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபஸ்தானம், மாமியானால நல்ல லாபம், நல்ல வருமானம். அந்த அம்மா வந்து அதே பாருங்க, பத்திரம் பதிவு பண்ணி வீடு கட்டி கார் வாங்கி மருமகனுக்கு அத்தனையும் கொடுக்குது. அதே நேரத்துக்கு அம்மாவுக்கு 4ஆம் இடம்னா அதுக்கு 7ஆம் இடம் அந்த பையனுக்கு மாமியா வருதா, அந்த மாமியா வந்து 2ஆம் இடத்துல உட்காந்தா அம்மாவுக்கு சம்பந்தி வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ அந்த அம்மா பேசுறது பூராமே வில்லங்கமாக தான் பேசும். ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், நல்லா ரன் பண்ணும். மருமகனுக்கு என்ன சொத்து சுகம் எல்லாமே தேடி கொடுத்து நல்ல செடியில் கொண்டாடுது. அதே நேரத்துக்கு அம்மா அப்பாலாம் பிரிவினை கொடுத்துருது, பிரிஞ்சிருக்கிறாங்க, பிரிவு வாழ்கிறாங்க. அப்போ என் பையன் வந்து நான் வளர்த்தி படிக்க வச்சு அத்தனை பண்ணனேன், என்னை வந்து அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, மதிக்காம சூழ்நிலை தான் அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் 4ஆம் இடத்துக்கு போயிடுது. அதை எப்படி அம்மா நினைக்கிறாங்க, அம்மா என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து என் பையன் வந்து என்னை மதிக்கிறதில்ல, நான் உடம்பு சரியில்லாம தான் பார்க்குறதில்ல. அதே நேரத்துக்கு மாமியாவை பாருங்கள், மாமியாவை நல்ல முறையில் பார்க்குறாங்க, செய்கிறாங்க. அப்போ மாமியை வீட்டோடு இருக்குது. அப்போ நான் வந்து நாங்கள் பெத்த தாய் தாப்போம் தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு பையன் கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லா இருப்பார், நமக்கு உறுதுணையாக இருப்பார் தான் நாங்கள் பண்ணணும், அவர் அப்படி செய்கிறாரு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நான் அந்த இவர் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மாமியாங்க. அந்த மாமியாவோட அதிபதி யாருங்க, இந்த பையனுக்கு 11ஆம் இடம், மாமியாவுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் எப்படிங்க சம்பாதிக்கிற வருமானம் சம்பந்தம் போட்டால் புறமே மருமகனுக்கு வருது. மருமகனுக்கு வந்து 11ஆம் இடமா வாய்க்குதா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு வருது. அந்த மருமகனை கூட்டி பிரிஞ்சிடறாங்க. அப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க, பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பே தான் அந்த சாதகருக்கு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அம்மா அப்பாவோடய வெறுத்து போயிருக்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அப்போ மாமியாக தான் அத்தனை பண்ணுச்சு, நல்லா ரன் பண்ணுது, கம்பெனி மாற்றுச்சு, சேலரி எச்சா வந்துச்சு, நல்ல சம்பளம் எல்லாமே அதில் மாற்றம் வரும்போது அம்மா அப்பாவை பார்க்கல. அம்மா அப்பாவை பார்க்காம இருக்கும்போது ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அம்மா வந்து கோயிலுக்கு போய் ரொம்ப வருத்தப்படுது. எங்கிட்டே வந்து சாதகம் பார்த்து பாருங்கள், நீங்களாம் பார்த்து பொருத்தம் குறித்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க, பையன் நம்ம நல்ல லெவலுக்கு போயிருக்கிறான், எங்களை பார்க்க மாட்டேங்கிறான், கொஞ்சம் நீங்கள் எதுவும் வந்தாருன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அந்த பையனோட அம்மா வந்து சொல்லுவாங்க. ஆனால் சொல்லலாமா, பரவாயில்ல வந்தால் சொல்கிறேனம்மா அப்படின்னு சொல்லுவேன். அந்த அம்மா கோயிலாக போய் புலம்புது, என் மகன் என்ன பார்க்குறதில்ல, நான் படிக்க வச்சேன், என்னென்னமோ பண்ணினேன் அப்படின்னு கோயிலாக விழுகுது. நான் சொன்னேன், உன் கோயிலாக போய் விழுகாதம்மா, உன் மகனுக்கு வந்து சாபம் விடாத, நல்லதே பண்ணு, நீ நல்லதே நினை, உன் மகன் வந்து உன் காலில் விழுவார், ஆனால் சாபம் மட்டும் விடாத, உன் மகன் நல்லா இருக்கார் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து தான் கொடுக்கும். ஓகேவையா, சரிங்க. அப்படி அந்த மாதிரி வந்து அதே மாதிரி பாருங்கள், மாமியாவை அந்த மாமியா தான் மெயின் சொல்லும் போது ஒரு மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து அப்போ வெறுத்துறாரு. என்ன சொத்து சுகம் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை சிக்கலையாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் அதாவது நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் இறைவன் கொடி கொடுக்குறாரு. இந்த அம்மா கோயிலாக போய் விழுந்துச்சு, என் மகன் பார்க்கல, ஒன்றும் பண்ண முடியல சொல்லி. அப்போ அந்த கோயிலாக விழுகும்போது அந்த இறைவன் பார்த்துட்டு அங்கே ஒரு பிரச்சனையை கொடுத்து அம்மாட்ட வராரு. ஃபேமிலிக்கே தெரியாமல் நேராக அம்மாட்ட வந்து காலில் விழுகிறார். அம்மா என்னை மன்னிச்சுக்க,
நான் இதாக இருந்துட்டேன், இனிமேல் வந்து நான் உன்னை வந்து பார்க்குறேன், ஆஸ்பத்திரி கூட்டி போகிற சொல்லி அந்த மன்னிப்பு கேட்டார். யார் அந்த மன்னிப்பு கேட்க விட்டார் தெரியுமா? கடவுள் கேட்க வச்சார். இறைவன் இந்த பஞ்சபூத நவக்கிரகம் கேட்க வச்சு இப்போ பாருங்கள், அந்த மனைவி சம்மந்தப்பட்டது எல்லாம் இப்போ ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ ஃபேமிலியை வந்து எங்கிட்ட சாதகம் பார்க்க வராங்க. இது வந்து இந்த இறைவனுக்கு, இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜோதிடத்தில் 4ஆம் பாவத்தை பற்றி மணிவேல் ஐயா அவங்க ரொம்ப அற்புதமாகவும் தெளிவாகவும், அதாவது கருத்துக்களை பதிவு பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆக்ரோஷம் இருக்கும். அந்த அடிப்படையில் ஐயா பேசும்போது ஒவ்வொரு மாதமும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வருவேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஐயா கிட்டேயும் ஒவ்வொரு பாவங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அதே 4ஆம் பாவத்தை தொடர்ந்து கூட பேசலாம். ஏகப்பட்ட அற்புதங்கள் கூடியிருக்கு. ஆனால் ஒரே நாளே எல்லாத்தையும் பேச முடியாது. அதான் உண்மை. அதனால் இன்றைக்கி ஐயாவுக்கு கொடுத்த 10 கால் மணி நேரம் அடிப்படையில் அற்புதமாக உரையாற்றினாங்க. அவங்கள பாராட்டி நம்முடைய முருகேஷ் ஐயா, பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முருகேஷ் ஐயா அவங்க பொன்னாடை போத்தி மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.